வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எங்க எம்எல்ஏ நான் ஓட்டு கேட்க வந்த வரும்போது பார்த்தது. பேரு கூட மறந்து வச்சு. இப்போ எங்க இருக்காருன்னு தெரியல. இந்த சட்டமன்ற தொகுதியில நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அந்த சட்டமன்ற அலுவலகம்னு ஒன்று இங்கே கட்டி வச்சிருக்காங்க. வந்த அன்னைக்கு திறந்து அங்கே போய் உட்கார்ந்தாரு. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்ததும் இல்லை. அந்த சட்டமன்ற அலுவலகத்தை திறந்ததும் கிடையாது. நம்ம தொகுதிக்கு நல்ல முறையில் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. இந்த ஆட்சி ஒண்ணுமே இல்லை. நம்ம தொகுதியிலையும் எந்த வகையிலையும் ஒரு பிரயோசனம் இல்லாத தொகுதியாக ஆகிப்போயிடுச்சு. அவர் எங்கே இருக்காரு, எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கணும். எம்எல்ஏ ஆபீஸுக்கு சரியா கூட வரதே மொத்தமே இல்லை. நாங்கள் சில நேரம் பார்க்கறனால அவர்கள் இல்லை, பார்க்க முடியல. மொத்தத்துல தொகுதியை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அவருக்கு அவரோட பிரச்சனைகளை சரி பண்றதுக்கே நேரம் சரியா போயிருதுன்னு நினைக்கிறேன். ஐயா வணக்கம். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் பேரு கூட மறந்து வச்சு. இந்த 5 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த சட்டமன்ற தொகுதியில் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களை எதையும் செஞ்ச மாதிரி தெரியல. அந்த சட்டமன்ற அலுவலகம்னு ஒன்று இங்கே கட்டி வச்சிருக்காங்க. அது வந்த அன்னைக்கு திறந்து அங்கே போய் உட்கார்ந்தாரு. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்ததும் இல்லை. அந்த சட்டமன்ற அலுவலகத்தை திறந்ததும் கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் அதில் எந்த வழிமரவும் கிடையாது. மக்களுக்கான நலத்திட்டங்களையோ மறுபடியும் இந்த செண்பவள்ளி அணை மேற்க எங்கள் காட்டில் தலையணையில் இருக்கு. அதை பாருங்க அது சொல்லித்தான் ஓட்டு கேட்டு ஜெயிச்சாங்க. எத்தனையோ மறுபடியும் அவங்க எம்எல்ஏ வந்தாங்க, எம்பி வந்தாங்க. இப்பவும் இவர் தான் 5 வருஷம் ஆச்சு. அதை பற்றி எந்த ஒரு சட்டசபையிலையாவது ஒரு கேள்வி கேட்டோங்கிற ஒரு மாதிரி கூட தெரியல. மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்ய தெரியாதவருக்கு அவர் எங்கே இருக்காரு, எப்படி பார்க்கணும், எங்கே பார்க்கணும்னு நானும் பல விஷயங்களை தேடி என்னை மாதிரி எத்தனையோ மக்கள் வாசல் தொகுதி மக்கள் போய் தேடி பார்த்தோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. காரில் வாராரு போறாருங்க, அதை கூட நான் பார்த்ததில்லை. ஆனால் மீண்டும் அவர் வர்றது கஷ்டம். வர்றது நாங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஐடியா எங்களுக்கு இல்லை. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் தொகுதி. வாசுதேவநல்லூர்ந்து பேசுகிறேன். முதல்ல வாசலில் குடிநீர் தட்டுப்பாடு. நல்ல தண்ணி பாதி தான் வருது, பாதி உப்பு தண்ணி சேர்ந்து கலந்து தான் வருது. இதை பல முறை கலெக்டர்லையோ எம்எல்ஏவோ எல்லார்ட்டையும் மனு கொடுத்தாச்சு. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. சரியான குடிநீர் வழங்கலை. அதன் போக எங்கள் எம்எல்ஏ நான் ஓட்டு கேட்க வந்த வரும்போது பார்த்தது. இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ மறுபடியும் அவர் நின்னா நாங்கள் எப்படி ஓட்டு போடுவோம்? ஒன்றுமே செய்யலை. இந்த வைகோ உண்ணாவிரதம் இருந்தார். இந்த செண்பவல்லி அணையை திறப்போம் அப்படின்னு இவரும் கூட இருந்து தான் செஞ்சாங்க. ஆனால் இது வரைக்கும் சொல்லிட்டு தான் போனாங்க, தவிர ஒன்றுமே செய்யலை. இந்த மதிமுக வேட்பாளர், திமுக கட்சி கூட்டணி மதிமுக வேட்பாளருக்கு நின்னாரு. இப்பவும் அவங்களுக்கு தான் கொடுக்க போறாங்க. எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம்? அதனால பொதுமக்கள் சிந்திச்சு வாக்களிங்க. நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாசூர் தொகுதியில ரொம்ப நலிவடைஞ்சு கிடக்கு. ஒண்ணுமே ஒரு நல்ல திட்டங்களோ எதுவுமே அவங்க செய்யலை. அடுத்தாப்புல நம்ம தொகுதிக்கு நல்ல முறையில் ஒரு நல்ல வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. நல்ல உழைக்க வரக்கூடிய காலகட்டங்களில் வாசூர் தொகுதிக்கு செண்பவல்லி அணை கொண்டு வரணும். மற்ற பல கோரிக்கைகள் வச்சிருக்கோம். இல்லை நிறைவேற்ற ஆளு நல்ல ஆளாக பார்த்து ஓட்டு போடுங்க. இவங்க ஓட்டு போட்டு நம்ம அம்பாவிட்டோம். ரூபா கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, ஓட்டு போடாதங்க. நல்லவனுக்கு ஓட்டு போடுங்க. நம்ம 2000 ரூபா வாங்கி ரெண்டு வாரம் வச்சிருப்போமா, அதுக்கு பிறகு எங்க போகணும்னு தெரியாது துட்டு. ஆனா 5 வருஷம் சீரழியணும். சீரழிஞ்சது போதும். வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில நிறைய ரோடுகளும் பழுதடைந்து கிடக்கு. இதுல பார்த்தீங்கன்னா குடிநீர் சப்ளை சரியா கிடையாது. எம்எல்ஏ ஆபீஸுக்கு சரியா கூட வரதே மொத்தமே இல்லை. நாங்கள் சில நேரம் பார்க்கறனால அவர்கள் இல்லை, பார்க்க முடியல. ஆக செம்பவல்லி அணை, உள்ளார் தலையணை அணையை வைகோ அவர்கள் 40 ஆண்டு காலத்துக்கு முன்னாலே சொன்னாரு. செம்பவல்லி அணை திறந்தே தீர்வுன்னு உண்ணாவிரதம் இருந்தாரு. இப்போ அவர் இருக்கக்கூடிய கூட்டணியில தான் இருக்காரு. செம்பவல்லி அணையும் இன்னும் பழுது பார்த்தல. அந்த அணைக்கட்டையும் நிறுத்திட்டாங்க. தலையணை உள்ளார் தலையணை இதை டேண்ட. ஆக இந்த ஆட்சி ஒண்ணுமே இல்லை. நம்ம தொகுதியிலையும் எந்த வகையிலையும் ஒரு பிரயோசனம் இல்லாத தொகுதியாக ஆகிப்போயிடுச்சு. ஆக இதை சீர் செய்ய இந்த எம்எல்ஏ அவர்களையும் வைகோ அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 5 வருஷத்துல வாசுதேவநல்லூர் சட்டமன்ற ஆபீஸ் திறக்கதே கிடையாது. நாங்களும் பார்த்ததே இல்லை. ஏதாவது தேவைப்படும்னு போனா அங்க ஆளு பூட்டித்தான் கிடக்கு. அவரை பார்க்க முடியல. எந்தவித இதுவுமே வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு செய்யல. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதி புளியங்குடி நகரத்திலிருந்து பேசுறேன். எங்களோட சட்டமன்ற உறுப்பினர் பாத்தீங்கன்னா டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள். கிட்டத்தட்ட 5 வருஷம் நிறைவடைய போயிருது. ஆனா அவங்க கொடுத்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா இங்க பிரதான தொகுதி இது தொழில்னு பாத்தீங்கன்னா எலுமிச்சை தான். லெமன் சிட்டின்னு இதுக்கு இன்னொரு பேர் வேற உண்டு. எலுமிச்சை பதப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த குளிர்சாதன கிடங்கு 2 நாள் கோரிக்கை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை நிறைவேற்றி தருவதா வாக்குறுதி கொடுத்துதான் அவருங்க ஆட்சிக்கு பதவிக்கு வந்தாரு.
ஆனா இன்னைய வரைக்கும் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி கூட அவர் எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீர் மேலாண்மைக்கு வாழமலையாறு டேம் கட்டுறதா சொன்னாங்க. அதுவும் கட்டல. செண்பகவல்லி அணைக்கட்டு சீர்திருத்தம் அதுவும் இதுவரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு முயற்சி கூட எடுத்த மாதிரி தெரியல. இந்த புளியங்குடி நகராட்சி ஆகி ஏறத்தாழ 50 வருஷங்களுக்கு மேல ஆயிருச்சு. இங்க இப்போ பார்த்தீங்கன்னா, இப்ப சமீப காலமா ஒரு 3, 4 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெறைய போக்குவரத்துனால ஆக்சிடென்ட்ஸ் நெறைய ஆகுது. ஆனா ஒரு சின்ன ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அந்த ஈவினிங் டைமும் காலையில இந்த பள்ளிக்கூடம் போற நேரத்திலயாவது குறைஞ்சபட்சம் அந்த டிராஃபிக்க சரி பண்றதுக்கு ஒரு டிராஃபிக் போலீஸ் நிர்ணயம் பண்ணா நல்லா இருக்கும். அத இதுவரைக்கும் எடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்ஸையுமே அவர் எடுக்கிற மாரி தெரியல. மொத்தத்துல தொகுதிய கண்டுக்கிற மாரி தெரியல. அவருக்கு அவரோட பிரச்சனைகள சரி பண்றதுக்கே நேரம் சரியா போயிருதுன்னு நெனைக்கிறேன்.